நானும் ராதாவும் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுவும் இந்த வயசுல? கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்க எங்க காயத்ரி அண்ணியோட மாங்கல்யம் இந்த பொம்பளை கழுத்துல எப்படி வந்தது? எங்க அம்மாவோட மாங்கல்யம் உங்க கழுத்துக்கு எப்படி வந்துச்சு? எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவோட மாங்கல்யத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பீங்க? எந்த உரிமையில நீங்க எப்படி செஞ்சீங்க? உரிமையை பத்தி இந்த பொம்பளை கிட்ட கேட்காத பங்கஜ். நாம வாயே திறக்க முடியாத அளவுக்கு அவ இஷ்டத்துக்கு பதில் சொல்லிட்டு இருப்பா. இவளோட தைரியத்தை பத்தி நீ கேக்குறியா பங்கஜ்? இவளோட தைரியம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. எங்க ராஜேஷும் ஆர்த்தியும் இப்பதான் இவங்க மறுமணத்தை பத்தி இந்த வீட்டுல பேச்சு எடுத்தாங்க. அதுக்குள்ள நீ எங்க காயத்ரி அண்ணியோட மாங்கல்யத்தை எடுத்து உன் கழுத்துல போட்டுக்கிட்டல. இந்த வயசான காலத்துல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறவங்கள நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எனக்கு தெரியாது, சத்தியமா எனக்கு தெரியாது அந்த தாலி எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு. ஒருவேளை பறந்து வந்திருக்குமோ? இங்க பாரு ஆர்த்தி, எனக்கு சத்தியமா தெரியாது. கடவுள் சத்தியமா அந்த தாலி எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு தெரியாது. அத்தை, எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க இந்த மாதிரி வேலையை பண்ண மாட்டீங்க. நிச்சயம் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க அழாதீங்க ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன மன்னிச்சுடு ஆர்த்தி மருமகளே. நான் இந்த முறை நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன். அன்னைக்கு நீ என்ன சொன்ன? இவ தூக்க மாத்திரைய சாப்பிட்டதாலதான் அந்த மயக்கத்துல அண்ணனோட ரூமுக்கு போனா அப்படியே பெட்ல படுத்துக்கிட்டான்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு இவ தூக்க மாத்திரைய சாப்பிட்டிருக்காளா? அதனாலதான் என் அண்ணியோட தாலி எடுத்து அவ கழுத்துல போட்டுக்கிட்டாளா? சொல்லு ஆர்த்தி. இத பாரு ஆர்த்தி, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. இவ காயத்ரி அண்ணியோட இடத்தை பிடிக்கணும்னு பாக்குறா. அதுக்காக இந்த வெக்கம் கெட்டவ இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. போதும், நிறுத்துங்க. தயவு செஞ்சு போதும், நிறுத்துங்க. போதும், இனிமே என்னால தாங்க முடியாது. இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். இனிமே என்னால சகிச்சுக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா எல்லாரும் என் மேலேயே தப்பு சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னைக்கு திரும்பவும் அதை சொல்றேன். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவோ இல்லனா இந்த வீட்டு முதலாளியாவோ காயத்ரியோட இடத்தை பிடிக்கிறதுக்காகவோ இங்க வரல. இததான் நான் செய்யணும்னு நினைச்சிருந்தேன்னா 30 வருஷமா அந்த இருட்டுல நான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்க மாட்டேன். அப்பவே நான் இங்க வந்திருப்பேன். அது இல்லாம நான் எதுக்காக இங்க இருக்கேன்னா அது என் ராஜேஷ்காகவும் ஆர்த்திக்காகவும் தான். என் பிள்ளைங்க மேல உள்ள பாசத்தினால என் காலை நான் கட்டி போட்டுக்கிட்டேன். இங்க பாருப்பா, நான் 30 வருஷமா ஒரு பையனை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு பையனை பார்க்கணும்னு 30 வருஷமா துடைச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட நான் என் பிள்ளைங்களான நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ராஜேஷ். அதுக்காக தான் இங்க இருந்தேன்.
எனக்கு வேற எதுவும் வேணாம் ராஜேஷ், எனக்கு வேற எதுவும் வேணாம். எனக்கு இந்த குங்குமம், இந்த தாலி, மனைவிங்கிற ஸ்தானம், அதிகாரம், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஆனா நான் உங்க 2 பேருக்கிட்டையும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க 2 பேரும் எதுக்காக என் 2வது கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க சொல்லுங்க. என்கிட்ட நீங்க அதை பத்தி சொல்லவே இல்ல, என்ன கேட்கவும் இல்ல. ஏன் இத்தனை வருஷமா நான் தனியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வாழ்க்கை துணையும் தேவையில்லை, யாரோட பாசமும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்க 2 பேருனாலதான் மறுபடியும் இந்த வீட்ல இருந்து இவங்க பேசுறதை எல்லாம் கேட்க வேண்டியதா போயிடுச்சு. 30 வருஷமா நான் இததான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னோட வாழ்க்கையில இந்த திட்டம், ஏளன பேச்சம் தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா இனிமே இது எல்லாத்தையும் தாங்கிக்கிற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லப்பா. அதுக்கு பதிலா நான் செத்து போயிடலாம். திரும்ப திரும்ப அந்த பேச்சை என்னால தாங்கிக்கிட்டு வாழ முடியாது, என்னால தாங்க முடியாது. என்னால இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு. இனிமே என்னால எந்த பிரச்சனையும் வராது. நான் இப்பவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு உடனே வெளியில போயிடுறேன். அம்மா அம்மா ப்ளீஸ், அம்மா ப்ளீஸ், எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க. உங்க பையனுக்கு உங்க அன்பு அவசியம் தேவை. எங்களால நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க, அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா ப்ளீஸ், நாங்க பண்ண தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்காதீங்க. எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க அத்தை. ஒரு பையனோட ஆசையை நிறைவேற்றும் போது அவன் படுற சந்தோஷத்தை பார்த்து ஒரு அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவான்னு ஒரு அம்மாவா உன்னால நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும் ஆர்த்தி. ஆனா என்ன மன்னிச்சிடுமா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் சொல்றத நான் கேட்க போறது இல்ல. நான் போய் தான் ஆகணும். அம்மா அம்மா, ஆர்த்தி நில்லுமா. அவளை போக விடு. தினம் தினம் அவளோட நடத்தைய பத்தி இப்படி சந்தேகப்படுறது, தினம் தினம் அவ மேல தப்பான பழிய சுமத்துறது, இந்த மாதிரி முள்ளு மேல நடக்கிற வாழ்க்கைக்கு பதிலா அவ இங்கிருந்து போறதுதான் நல்லது. மாமா, அவ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சுயமரியாதையோடையாவது வாழட்டும். இப்ப மூஞ்சிய மறைச்சிட்டு எங்க கிளம்பிட்ட? எங்க வீட்ல இருந்து வேலைக்காரங்களும் இல்ல வேற யாராவது 3வது மனுஷங்க வெளியே போனாலும் அவங்க கொண்டு போற பொருளை நாங்க சோதனை பண்ணுவோம், புரியுதா? இப்ப உன்னோட பேக்க நான் தான் சோதனை பண்ண போறேன். கொஞ்சம் இருங்க அத்தை. இவங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க கிடையாது, 3வது மனுஷியும் கிடையாது. நீங்க ஒன்ன மறந்துட்டீங்க அத்தை. இவங்க ராஜேஷோட அம்மா. அவர்கிட்டதான் மாமா தன்னோட எல்லா பிசினஸையும் ஒப்படைச்சிருக்காரு. இந்த வீட்டோட மொத்த பொறுப்பையும் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படி நடந்துக்கிறது மட்டும் அவருக்கு தெரிய வந்தா அப்புறம் என்ன ஆகும்? இல்ல இல்ல ஆர்த்தி, நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. இவங்களோட பொருளை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது?
இந்த கொடுமையை நான் என்னன்னு சொல்லுவேன்? அட கடவுளேன்னு சொல்லி இன்னும் எத்தனை வாட்டி அந்த கடவுளை ஏமாத்தி கூப்பிட போறீங்க? இனிமே அந்த கடவுள் கூட உங்க மேல கோவப்பட்டு உங்ககிட்ட வராம போயிட போறாரு. இவங்களோட திங்ஸ திருப்பி கொடுங்க. இந்த உன்னோட பேக். இந்த மாதிரி இல்ல, மரியாதையா திருப்பி கொடுங்க. இந்த அதோட அத்தை கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? நானா? ஆமா இவகிட்டயா? ஆமா, நீங்க மன்னிப்பு கேட்கணும். இது ராஜேஷ்க்கு தெரிஞ்சா எவ்வளவு கோவப்படுவார்னு உங்களுக்கு தெரியும். என்ன மன்னிச்சிடு. என்ன பாத்து? எனக்கு திடீர்னு குழந்தைங்க ஞாபகம் வந்துருச்சு. நான் எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் என்னை சமாதானப்படுத்த நீ வந்துடுற. என் மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்த ரொம்பவே கஷ்டப்படுற. நான் சும்மா அப்படியே ராஜேஷ், இப்ப நீ வந்தது நல்லதா போச்சு. நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீ ஆர்த்தி கிட்ட போய் இன்னைக்கு ராத்திரிக்கு பன்னீர் கோஃப்தா பண்ண சொல்லு, அதோட ஸ்வீட்டும் பண்ண சொல்லு, முடிஞ்சா ஜிலேபி பண்ண சொல்லு, குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ராஜேஷ், நாம எல்லாரும் குடும்பத்தோட சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அப்படியே சந்தோஷமா வெளியில போலாமே. குழந்தைகளுக்கும் அது சந்தோஷமா இருக்கும், ஃபேமிலியில எல்லாருக்கும் ஒரு மாற்றம் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? என்னாச்சுப்பா? என்னையே ஏன் அப்படி பாக்குற? இங்க வா. என்னாச்சுப்பா? ராஜேஷ், சொல்லாமலேயே புரியுது, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க எல்லாரையுமே நான் ரொம்பவும் திட்டிட்டேன், கத்திட்டேன். இனிமே இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்பா, எப்பயுமே. ராதாவுக்கு நான் ரொம்பவும் கஷ்டம் கொடுத்துட்டேன். 30 வருஷமா அவ தனியா தான் வாழ்ந்துகிட்டு வந்தா, ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தா. இனிமே நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன்பா. அப்பா, இன்னைக்கு ராதா அம்மா மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, இது நினைச்சா சந்தோஷமா இருக்குப்பா. ராஜேஷ், உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கே தெரியுது. நான் இப்ப தனிமையில இருக்க, ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. அதனாலதான் எனக்கு மறுமணம் பண்ணி வைக்க நீங்க நினைச்சீங்க. எனக்கு கோபம் வரும்னு நல்லா தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட சொன்னீங்க. ஆனா ராஜேஷ், அது வேண்டாம். இப்ப நான் மறுமணம் பண்ணி யாருக்கும் ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. இப்படி பண்ணா நம்மளோட குடும்பத்துக்கு கெட்ட பேரும் அவமானம் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. நீ என்ன பத்தி மட்டும் யோசிக்காதப்பா, கொஞ்சம் ராதாமாவை பத்தியும் யோசி. சரிங்கப்பா, உங்களுக்கு என்ன பண்ணா சந்தோஷம் கிடைக்குமோ அதை மட்டும்தான் உங்க பையன் பண்ணுவான். அத்தை, சொன்ன கேளுங்க அத்தை, எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். அத்தை ப்ளீஸ் போகாதீங்க. இல்ல ஆர்த்தி, என்ன தடுக்காத. இந்த முடிவுதான் சரி. இன்னும் எத்தனை கஷ்டம், இன்னும் எத்தனை அவமானத்தை தான் என்னால நீங்க 2 பேரும் தாங்கிப்பீங்க. நான் போறதுதான் சரி. உடம்ப கவனமா பாத்துக்கோமா, என் ராஜேஷையும் பாத்துக்கோ. இன்னொன்னு அவன்கிட்ட சொல்லிடு, அவனோட அம்மாவை மறந்துட சொல்லு. அத்தை
ஆதி, நீ சந்தோஷமா இரு, தீர்க்க சுமங்கலியா இரு. அத்தை ப்ளீஸ் போகாதீங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக யாரு காரணமோ, யாரால உங்க நடத்த மேல எல்லாரும் சந்திக்கப்பட்டாங்களோ, ஒரு அம்மா தான் பையனோட இருக்க கூடாதுன்னு யாரு நினைக்கிறாங்களோ அவங்கள நான் தேடி கண்டுபிடிச்சே தீர்வேன். இல்ல ராஜேஷ், என்ன இன்னைக்கு தடுத்து நிறுத்தாத. நீ ஏதாவது செஞ்சேன்னா என்னால போக முடியாம போயிடும். என்ன போக விட, நான் போறேன். இன்னைக்கு என்னோட இன்னொரு அம்மாவையும் நான் எழுந்துட்டேன். அண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாரு ராஜேஷ், நீ அப்பாவை மறுமணம் செஞ்சுக்க சொல்லி பேசாம இருந்திருந்தா இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்காது. அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே விட்டுருக்கணும். இப்ப பாரு, ராதாமா அனாவசியமா வீட்டை விட்டு போயிட்டாங்க. அண்ணா, ராதாமா ரொம்ப நல்லவங்க. எல்லாரையும் நல்ல கவனமா பாத்துக்கிட்டாங்க. நம்ம மேல ரொம்ப பாசத்தை காட்டினாங்க. ஆனா ஆனா அம்மாவோட இடத்துல அவங்கள எப்படி பார்க்க முடியும்? சின்ன வயசுல இருந்து யார் அம்மான்னு கூப்பிட்டோமோ அவங்கள தான் நம்மளோட கடவுளாவும் உயிராவும் நினைச்சிட்டு இருந்தோம். அவங்களோட இடத்துல எப்படி ஏன் பார்க்க கூடாது? அம்மாவோட அந்த இடத்த ராதாமாவுக்கு ஏன் கொடுக்க கூடாது? அபிதாவோட இடத்துக்கு ஆர்த்தி வந்தப்போ நீ சந்தோஷமா ஏத்துக்கிட்டல்ல? ராதாமாவுக்கு அந்த இடத்த ஏன் கொடுக்க கூடாது? உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீதான் ஆர்த்திக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆமாண்ணா, ஆனா அது வேற விஷயம். அபிதா நீ போனதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப தனிமையில கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க. அப்படின்னா நம்ம அப்பா கஷ்டப்படலையா? அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப அப்பா சொல்லு பிரதீப், அப்பா தனிமையில இல்லையா? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அம்மா தேவைப்பட்டாங்க. அப்படின்னா நமக்கும் நம்மளோட வாழ்க்கை புறாவும் அம்மா தேவைதானா? நாம எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் சரி, நமக்கு அம்மாவோட பாசம் தேவைப்படாதா என்ன? ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் மறந்து போயிட்டீங்களா? நான் ஆர்த்தியை என்னோட குழந்தைங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். அவங்களுக்கு ஒரு அம்மா வேணும்னு நினைச்சேன். நான் எப்பவுமே ஆர்த்திக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை கொடுத்ததே இல்ல. அதுவும் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த அந்தஸ்தை நான் ஆர்த்தி கொடுக்கணும்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா உங்களுக்கும் மாமாவுக்கும் இடையில நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு ராஜேஷ். உங்க கூட மாமாவை நினைச்சு பேசாதீங்க ராஜேஷ். வயசுக்கும் வாழ்க்கை துணைக்கும் என்ன சம்மதம் இருக்கு? நம்மளோட வாழ்க்கை துணை நம்மளோட பிசிக்கல் நீட்ஸை மட்டும் பூர்த்தி பண்றதுக்காக இல்ல,
வாழ்க்கை துணைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நீ? வாழ்க்கை பூராவும் அவங்க நம்ம கூடவே இருக்கணும். நம்மளோட சுக துக்கத்துல எப்பவுமே அவங்க நம்ம கூட இருக்கணும். நம்ம கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். சந்தோஷத்தை மட்டும் பங்கு போட்டுக்க கூடாது. எல்லா விஷயத்திலையும் அவங்க நமக்கு துணையா இருக்கணும். நமக்கு கஷ்டம் வரும்போது அவங்க தோல்ல சாஞ்சு அழணும். எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். எதையும் மறைக்கணுங்கிற அவசியமே இருக்கக்கூடாது. நீ வாழ்க்கை பூரா நம்ம கூட இருக்கிறவங்கள தான் சரியான வாழ்க்கை துணைன்னு சொல்ல முடியும்.